சுவிசேஷ பிரதியொலி மிஷனரி இயக்கம் ஜெம்ஸ் 1972 ஆண்டு தேவ அழைப்பை ஏற்று பீகாரின் மறுரூபத்திற்காக தன்னை முற்றிலும் ஒப்புக்கொடுத்த சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் என்ற தனி ஒரு வாலிபனின் ஆழமான அர்ப்பணிப்பில் எளிமையாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 2100க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஜெம்ஸ் என்ற கொடையின் கீழ் செயல்பட்டு வருகின்றனர். பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களிலும் மற்றும் நேபாளம் போன்ற பிற தேசங்களிலும் சபை பாகுபாடில்லாத ஈடுபாட்டுடன் இயங்கி வரும் ஒரு மிஷனரி இயக்கமாகும். ஜெம்ஸ் என்பது சுவிசேஷ பிரதியொலி மிஷனரி இயக்கம் மட்டுமன்றி அதன் அடிப்படை நோக்கமாகிய சந்திக்கப்படாத இடங்களுக்கு போ, சுவிசேஷமயமாக்கு, சீஷராக்கு, தங்களுடையவர்களை சந்திக்க அவர்களை அனுப்பு என்பதை பறைசாற்றுவது ஆகும். மேலும் ஜெம்ஸ் நேர்மை, எளிமை, பரிசுத்தம், தியாகம் மற்றும் சேவை ஆகியவற்றை மூல கோட்பாடுகளாகவும் அஸ்திவார தூண்களாகவும் கொண்டு ஏற்படுத்தப்பட்டு இயங்கி வரும் ஒரு இயக்கமாகும். ஜெம்ஸ் ஊழியங்கள் இயல்பிலேயே பல்நோக்கு நிலையில் செயல்பட்டாலும் அதன் இயக்கம் 5 வகையான ஊழிய பிரிவுகளான சபை நிறுவுதல், சீஷர்களை உருவாக்குதல், பயிற்றுவித்தல், கல்வி சேவை மற்றும் சமூக நல சேவை போன்றவை. சுவிசேஷம் அறிவிப்பதே ஜெம்ஸின் இதய துடிப்பாகும். பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஆதிவாசிகள் மத்தியிலும் சபைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. ஜனவரி 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஜெம்ஸ் 34,000க்கும் மேலான விசுவாசிகளை தன்னுடைய 1040 சபைகளின் மூலமாக சீஷர்களாக்கி இருக்கின்றது. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் சபைகள் நிறுவப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பீஸ் மற்றும் அக்னி போன்ற செயல் திட்டங்கள் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. ஏறக்குறைய 40,000க்கும் அதிகமான சிறுவர் சிறுமியர் ஒவ்வொரு வருடமும் சந்திக்கப்படுகின்றனர். ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக கல்லூரி மாணவர்கள் சந்திக்கப்படுகின்றனர். தாங்கள் பணியாற்றி வரும் இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்க மக்களை உற்சாகப்படுத்தும் ஊழியமாகிய ப்ராஃபிட் உலகளாவிய நிலையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. வட இந்திய பட்டணங்களில் உயர் மட்டத்தில் இருக்கும் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியமாகிய கம் செயல்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் 20 படக்காட்சி குழுக்கள் மூலமாக 16 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சந்திக்கப்படுகின்றனர். 2020 ஆண்டிற்குள் செயல்திறன் மிக்க 2 கோடி விசுவாசிகளை உருவாக்கும் நோக்கத்துடன் 25 வித்தியாசமான பயிற்சிகள் மூலம் 25,000 முதல் தலைமுறை விசுவாசிகள் தொடர்ச்சியாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்தியா மற்றும் பிற நாடுகளின் ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு வருடமும் பீகாரில் 6,000 முதல் தலைமுறை விசுவாசிகள் ஒன்றாக கூடி 40 மணி நேரம் உபவாசித்து ஜெபிக்கின்றனர். சில குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் மறுமலர்ச்சி மற்றும் முழு அளவிலான சமுதாய முன்னேற்ற பணிகள் செயல்பட்டு வருகின்றன. 120 ஆங்கில மற்றும் ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் மூலம் ஒவ்வொரு வருடமும் 25,000 மாணவர்களுக்கும் மேலானோர் பலனடைகின்றனர். ITI, பாலிடெக்னிக், தாதியர் பள்ளி, உயர்கல்வித்துறை, கணினி பயிற்சி நிலையம், தையல் பயிற்சி நிலையம் போன்றவற்றின் மூலம் ஜெம்ஸ் தொழில் பயிற்சி மற்றும் உயர்கல்வியை வழங்கி வருகிறது. ஜெம்ஸ் மருத்துவமனை மூலம் ஒவ்வொரு வருடமும் 30,000க்கும் மேலான நோயாளிகளுக்கு மருத்துவத்துடன் கூடிய சுவிசேஷம் வழங்கப்படுகின்றது. ஜெம்ஸ் சமூக சேவை மூலம் அநேகர் இழந்து போன மகிழ்ச்சியை மறுபடியும் பெற்றுள்ளனர். ஜனவரி 2011 கணக்கெடுப்பின்படி 2083 சிறுவர் சிறுமியர் 55 ஜெம்ஸ் இல்லங்களில் பேணி பாதுகாக்கப்படுகின்றனர். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வீடில்லாத ஆயிரங்களுக்கு அன்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தக்கூடிய
வழிகாட்டியாய் ஜேம்ஸ் சமூக சேவை ஊழியங்கள் திகழ்கின்றன. கருணை கடல் என்று பொருள்படும் தயாசாகர் என்ற போலியோ மறுவாழ்வு இல்லம் நடத்தப்படுகின்றது. இங்கு 4 கால்களில் நடந்தவர்கள் தற்பொழுது 2 கால்களில் நடக்கின்றனர். அவர் பீப்புள் திட்டத்தின் மூலமாக எந்த உதவியும் கிடைக்கப்பெறாத கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் முன்னேற்றம் மற்றும் மறுமலர்ச்சிக்காக ஜெம்ஸ் செயல்படுகின்றது. கல்வியோடு தொழில் பயிற்சியும் சுய தொழிலுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் மறுவாழ்வு அளிக்கின்றது. அந்த குழந்தைகளில் சிலர் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள். மக்களை மறுரூபப்படுத்துவதன் மூலம் தேசத்தையே மறுரூபப்படுத்திவிடலாம் என்ற குறிக்கோளில் ஜேம்ஸ் உண்மையாக நின்று ஒவ்வொருவரின் வாழ்விலும் முழு மாற்றம் உண்டாவதற்கு எல்லாவித முயற்சியும் மேற்கொள்கின்றது. தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பொருட்டாக கருதாமல் கிறிஸ்துவின் பணியையே மேன்மையாக கருதி தங்களின் முழு வாழ்க்கையையும் கிறிஸ்துவின் சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு தனி மனிதர் மற்றும் அவர் குழுவின் வரலாறுதான் ஜேம்ஸ்.